தொலைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலந்தூர் பகுதியில இருக்கக்கூடிய சென்னை ஆலந்தூர் லஸ்கர் தெருவுல தான் இருக்கோம். எங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநங்கை போராளி மந்த்ரா அவர்கள் வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனரா இருக்கக்கூடிய இவங்க சென்னையில இருக்கக்கூடிய 21 தலைவிகளை பத்தி முதல்ல பேச ஆரம்பிச்சாங்க. திருநங்கை தலைவிகள், இந்த திருநங்கை தலைவிகளுக்குள்ள நடக்கக்கூடிய சமூக விரோத செயல்கள் குறித்து இவங்க பேச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு திருநங்கையா அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வந்து இவங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்க ஆரம்பிச்சு, இன்னமும் இவங்க வந்து சமூகத்துல ஒரு திருநங்கை போராளியா மந்த்ராவின் பார்வையில அப்படின்ற ஊடகம் வைத்து நடத்திட்டு வராங்க. அந்த ஊடகம் மூலமா திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் குறித்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சமூக விரோத செயல்களை இவங்க செய்யக்கூடிய அந்த மாஃபியாத்தனம், அடாவடித்தனம், சென்னையில இவங்க ஆட்டி படைக்கக்கூடிய அந்த திருநங்கைகள் செய்யக்கூடிய எல்லா சட்டவிரோத செயல்களையும் அந்த சேனல் வழியா இவங்க வெளிக்கொண்டு வராங்க. அது பொறுக்க முடியாத அந்த திருநங்கை தலைவர்கள் இவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக இவங்களுடைய வீட்டை 2 தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடித்து நொறுக்கி சூறையாடி இருக்காங்க. அந்த காட்சிகளை எக்ஸ்க்ளூசிவா பாக்குறதுக்காக தான் இன்றைக்கு நம்ம ஆலந்தூர் லஸ்கர் தெருவில் இருக்கக்கூடிய மந்த்ரா அவர்களுடைய திருநங்கை போராளி மந்த்ரா மேம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொன்றா எந்த அளவிற்கு அவங்களுடைய வக்கரத்தை வெளிக்காட்டி இருக்காங்க, அந்த பொருள்கள் அவங்களுடைய வீடு எந்த அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பொறுமையா இன்னைக்கு நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க போலாம். இப்ப நம்ம இந்த சூறையாடப்பட்ட வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும் பொழுதே ஒரு பொருள் மிச்சம் இல்லாம எல்லா பொருளுமே வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து வாஷிங் மிஷின் ஆகட்டும், அந்த செடி, அப்புறம் அவங்களுடைய சோஃபா, இந்த யூடியூப் சேனல்ல அவங்க பேட்டி எடுக்கக்கூடிய அந்த இடமாகட்டும், அந்த டேபிள், இது போன்ற எல்லா இடங்களுமே இங்க வந்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. மந்த்ராவின் பார்வையில அந்த ஊடகத்தை ஃபாலோ பண்றவங்களா இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடம் தெரியும். இந்த இடத்துலதான் மந்த்ரா மேம் அவர்கள் உட்காந்து பேட்டி கொடுக்குற இடம். இந்த இடம் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருக்கு, என்னன்னா அவங்களுடைய கோரிக்கை அப்பதுல இருந்து என்னவா இருக்கு அப்படின்னா, யூடியூப்ல இது போன்ற செயல்களை பற்றி, இந்த திருநங்கைகள் செய்யக்கூடிய சட்டவிரோத செயல்கள் பற்றி மந்த்ரா மேம் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு ஒற்றை நோக்கமா இருக்கு. அதை காலி செய்யும் விதமாகவே இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய இந்த இடத்தையும் வந்து சுக்குநூறா அடித்து நொறுக்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க பேசவே கூடாது, இந்த யூடியூப் சேனல்ல பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நொறுக்கியதற்கு அப்புறமா மந்த்ராவை கைது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஆலந்தூர் மெட்ரோல உட்காந்து அவங்க போராட்டம் செய்ததாகவும் சொல்லப்படுது. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல அவங்க போயிட்டு மந்த்ராவை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துல ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க எப்படி இட்டுன்னு போறீங்களோ அதே மாதிரி இட்டுன்னு வந்து வரணும். எப்படி இட்டுன்னு போறீங்களோ அதே மாதிரி தான் இட்டுன்னு வரணும். ஒண்ணு எதனா ஆச்சு நான் சொல்றேன். அது இல்லாம இந்த வீடு எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு வக்கரத்தால இப்படி உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கு, ஒரு சாமி சிலை கூட மிச்சம் இல்லாம உடைச்சு நொறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா மந்த்ரா மேம் அவர்களுடைய யூடியூப் சேனல், அந்த அலுவலகம், வெளிச்சம் அறக்கட்டளை அலுவலகத்தை எப்படி சூறையாடி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அவங்களுடைய வீடு எந்த அளவுக்கு நாசம் செய்யப்பட்டிருக்கு, சேதமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு பெரிய இயற்கை பேரிடர், அதாவது சுனாமி, வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடு வந்து சேதம் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், ஒரு இந்த தையல் மிஷின் ஆகட்டும், இந்த தையல் மிஷின் வச்சுதான் ஆரம்ப காலத்துல தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தையல் மிஷின் வந்து மந்த்ரா மேம்க்கு எந்த அளவுக்கு ஒரு சென்டிமெண்ட் அப்படின்றது அவங்கள பின்பற்றக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும். அந்த மிஷின் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ்ல இருந்த பொருட்கள், இது மட்டும் இல்லாம அவங்க பீரோவில் இருந்து 7 லட்சம் ரூபாய் பணமும் 33 சவர நகையும் 1.5 கிலோ வெள்ளியும் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய எல்லாத்தையும் சேதப்படுத்துறதுல இருந்து இந்த நஷ்டம் மட்டுமே அவங்களுக்கு ஈடு செய்ய பார்த்தா லட்சக்கணக்கில் ஆகும் அப்படின்றது மட்டும் உறுதி. இதை எப்படி ஈடுகட்ட போறாங்க தமிழக அரசு, இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய திருநங்கைகளுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இதற்கு அப்புறமும் காலம் தாழ்த்தாம இவங்க மேல விரைந்து நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு சரியான கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. மந்த்ராவின் பார்வையில ஊடகத்தை ஃபாலோ பண்ற நிறைய பேர்
பேருக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மந்த்ரா மேமுடைய வீட்டுல வந்து ஒரு பெரிய நண்டாயா பரிவார் அப்படின்றது அவங்களுடைய பரிவாரின் பெயர். அந்த நண்டாயா அப்படின்றவங்க அவங்க தெய்வமா வழிபடக்கூடிய மந்த்ரா மேமுடைய ஒரு முன்னோர், மூத்த திருநங்கை. அவங்க வந்து அவங்களுடைய தாயார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க தெய்வமா மதிச்சு வழிபடக்கூடிய அவங்களுடைய புகைப்படம் வந்து பெரிய அளவுல ஃப்ரேம் செய்யப்பட்டு இந்த செவுத்துல மாட்டி வைக்கப்பட்டிருந்தது. இதை வந்து நிறைய வீடியோக்கள்ல அவங்க இங்க நின்று பேட்டி கொடுக்கும்பொழுது அதை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த போட்டோ இருந்ததற்கான தடயமே இல்லை. ஏன்னா தொடர்ந்து பல வீடியோக்கள்ல வந்து கண்டினியூஸா மந்த்ராவின் பார்வையில ஊடகத்துல மந்த்ரா மேம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நண்டாயா பரிவாரை நாங்க வளர்க்கிறோம். இந்த சென்னையில திருநங்கைகள் சாம்ராஜ்யத்தை ஆரம்பித்தது அப்படின்றது நண்டாயா அவங்க தான். அவங்க வந்து தமிழ் முறைப்படி இப்போ இந்த ஜமாத் அப்படின்னு முகலாய வம்சம் அந்த வம்சாவழி இல்லாம தமிழ் முறைப்படி மடிக்கட்டி திருநங்கை சமுதாயத்தை வளர்த்தாங்க. ஆனா அவங்கள இப்ப இருக்கக்கூடிய அந்த 20 தலைவிகள் வந்து மறந்துட்டாங்க. அந்த ஒரு பாரம்பரியத்தை நாங்க மீட்டு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டாயா பரிவாரின் பெயர்ல தான் மடிக்கட்டி அவங்க வந்து இங்க ஒரு திருநங்கை குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த தடயத்தை எப்படியாவது அழிக்கணும், நண்டாயா பரிவாரை அழிக்கணும் என்ற முயற்சியிலேயே அந்த பரிவாரின் போட்டோ இருந்த இடத்திற்கான அந்த தடயம் கூட இல்லாத அளவுக்கு அந்த போட்டோவும் எடுத்திருக்காங்க. இதை சுத்தி பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சேதப்படுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு வெறியோட எந்த ஒரு மனநிலையில அவங்க இதை செஞ்சிருப்பாங்க, எந்த மனவெறி இல்ல. இது என்னன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த ஜமாத்தை வந்து கட்டி அமைச்சாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அவங்க செய்யக்கூடிய அடிமைத்தனத்தினாலையும் பல விஷயங்கள் சட்டவிரோத செயல்களாலையும் மந்த்ரா மேம வெளிச்ச மரக்கட்டளைக்கு தேடி வர்றதுனால இதை தடுத்து நிறுத்தணும், நம்மளுடைய வருமானம் போச்சு அப்படின்ற எந்த அளவுக்கு ஆத்திரம் இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இருப்பாங்க. ஒரு சுனாமி வெள்ளம் வந்து போனது போல இந்த வீடு வந்து மாறி இருக்குன்னா எந்த அளவுக்கு பெரிய தாக்குதலா இது இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த இடம் பாத்தீங்கன்னா இது மந்த்ரா மாமார்கள் இருக்கக்கூடிய ரூம், அவங்களுடைய தனிப்பட்ட அறை. இந்த அறையில தான் அவங்களுடைய பீரோ ஆகட்டும், அவங்களுடைய துணிமணி, எல்லா பொருட்களுமே அவங்களுடைய தனிப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருக்கக்கூடிய அறை இந்த அறை தான். இந்த அறையில இருந்த ஏசியோட கதி என்னவா இருக்கு அப்படின்றது இப்ப பார்த்தாலே தெரியும். இதை வந்து நிச்சயமா கையாலேயோ இது போன்ற ஏதோ ஒரு வச்சு தாக்குதல் நடத்தின மாதிரி தெரியல. ஒரு கனத்த ஆயுதங்களை எடுத்துட்டு வந்து ஒரு ப்ரீ பிளான்டா இவங்க வந்து இந்த தாக்குதல்களை நடத்தின மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய சேதங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது தெரியுது. இதை வந்து நகை காணாம போயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 33 சவரன் நகை காணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நகை வைக்கப்பட்டிருந்த பீரோ இதுதான். ஒரு இரும்பு பீரோவை இந்த அளவுக்கு கொடூரமா தாக்கியதன் விளைவாதான் அது இந்த நிலைமையில கிடக்குது. கண்ணாடியை உடைச்சு பூட்டி வைக்கப்பட்டிருந்த பீரோ, அது நகை பணத்தோட அந்த பீரோவை வந்து பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. அதை உடைத்துதான் அதுல இருந்து இவ்வளவு பொருட்களை எடுத்திருக்காங்க. உடைஞ்ச பீரோவுடைய கதி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். இங்க வந்து ஜுவல் வச்சிருந்த அந்த பாக்ஸ் எல்லாமே எம்டியா இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த பீரோ இல்லாம வெளியே ஹால்ல இருக்கக்கூடிய ஒரு பீரோலையும் அது போன்ற ஜுவல் பாக்ஸுகள் காலியா அதுல ஜுவல்ல மட்டும் எடுத்து பாக்ஸ் மட்டும் போடப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட துணிமணிகள் எல்லாமே வந்து விலை உயர்ந்த துணிமணிகளா இருக்கு. எல்லாமே எந்த அளவுக்கு எடுத்து கீழே போட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இது வரைக்கும் நம்ம வந்து திருநங்கைகள் அப்படின்னாலே வந்து அவங்க தெய்வ சொரூபமா, அவங்க ஒரு காசு கொடுத்தா கூட பணம் சேரும், அவங்க வந்து சுத்தி போட்டா நம்மளுக்கு திருஷ்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகளை தெய்வத்துக்கு இணையா பாக்குறவங்க நம்மளுடைய தமிழகத்துல இருக்காங்க. இந்த சூழல்ல இது போன்ற ஒரு சக திருநங்கை வீட்டையே இந்த அளவுக்கு புகுந்து சூறையாடி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க நினைக்கக்கூடிய திருநங்கைகளும் இதே தமிழகத்துல இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சான்று அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூளைமேடு பகுதியில திருநங்கை சோனி அவர்களுடைய வீடு, அதாவது
இவங்க இந்த தலைவிகள் செய்யக்கூடிய அட்டூழியத்தை எதிர்த்தெல்லாம் யார் கேட்கிறார்களோ அவங்க கேள்வி கேட்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நிலைமை அப்படின்றதுக்கு இது இரண்டாவது ஒரு சான்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சூளைமேடு பகுதியில சோனி அவர்களுடைய வீடும் இதே மாதிரி சூறையாடப்பட்டது. இதுல ஒரு நல்வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூறையாடுவதற்கு, அதாவது இந்த வீட்டை சூறையாடுறதுக்கு அவங்க வரும் நேரத்துல மந்த்ரா மேமோ அவங்களோட தங்கி இருந்த அந்த சக திருநங்கைகளோ வந்து இந்த இடத்துல இல்ல. அவங்க ஒரு வேலைக்காக விழுப்புரம் வரைக்கும் போயிருக்க சூழல்ல தான், வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துலதான் இது போன்ற செயல்கள் நடந்திருக்கு. ஒருவேளை இத்தனை பேர் 100 பேர் வந்திருக்கிறதா போலீஸ்காரங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த 100 பேர் வீட்டை தாக்குதல் நடத்துவதற்காக இப்படி ஒரு வெறியோடு வரும் நேரத்துல அவங்க இங்க இருந்திருந்தா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஒரு திருநங்கை, அதாவது திருநங்கை சமூகத்துல ஒடுக்கப்பட்ட திருநங்கைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு திருநங்கை போராளியின் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்றது இன்னைக்கு கேள்விக்குறியா வந்து நிக்குது. இது போன்ற செயல்கள் இதுக்கப்புறமும் தொடராமல், அதாவது இந்த செயலை வந்து கடைசியாக இருக்கணும். இது வந்து மந்த்ரா மேம் அவர்கள் வந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்க, அவங்க பல விஷயங்களை வெளிக்கொண்டு வராங்க அப்படின்றதுனால அவங்களுடைய இந்த விஷயம் வந்து வெளியே தெரிய வரும். ஆனா இது போன்று பாதிக்கப்பட்ட திருநங்கைகள் எத்தனை பேர், அவங்களுடைய வீடு சூறையாடப்பட்டிருக்கலாம், அவங்க மேல நிறைய அவதூறுகள் பரப்பப்பட்டு அவங்க வந்து ரோட்ல அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். இவங்களுக்கு திருநங்கைகள் இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொதுமக்களை யாராவது இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா ஆபாசமா அவங்களுடைய துணியை தூக்கி காட்டி அவங்க கிட்ட மோதல்ல ஈடுபடக்கூடிய காட்சிகளை பண்றாங்க. இது போன்ற செய்யறதுனாலே இவங்களை தட்டி கேட்க கூட பொதுமக்களும் சரி போலீசாரும் சரி பயந்து இவங்க கிட்ட எதுக்கு பிரச்சனை, இவங்க இது போன்ற ஆபாசமா நடந்துப்பாங்களே அப்படின்னு யாருமே கேள்வி கேட்காததன் விளைவாதான் இது போன்ற விஷயங்கள் இங்க நடந்திருக்கு. இந்த இடத்துல அவங்க இது போன்ற செயல்களில் ஈடுபட வரும்பொழுது கூட இங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களும் பெண்மணிகளும் இவங்களை கேள்வி கேட்டப்போ இதே செயல், அந்த ஆபாசமா துணியை தூக்கி காட்டக்கூடிய செயல்களை தான் இங்கேயும் இவங்க செய்திருக்காங்க. எத்தனை நாளைக்கு இது போன்ற விஷயங்களை நம்ம கடந்து வர்றது? இதுக்கப்புறம் அமைதியா நம்ம அமைதி காத்து இவங்க திருநங்கைகள் வந்து அவங்களே சமூகத்தால ஒடுக்கப்பட்டவங்க, அவங்க கிட்ட எதுக்கு பிரச்சனை அப்படின்னு போலீசாரும் அமைதி காத்தால் இதே போன்ற விஷயம் இன்னும் அதிகமா தொடரும். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு அப்படின்றது சில பாலியல் குற்ற வழக்குகள்ல ஈடுபடுறவங்களாலேயோ இல்லை திருட்டுத்தனம் செய்யறவங்களாலேயோ மட்டுமே இல்லாமல் இது போன்ற சட்டவிரோத செயல்கள் செய்யக்கூடிய மாஃபியா கும்பல் திருநங்கைகளாலையும் சட்ட ஒழுங்கு சீர்கெடும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த காட்சிகள் எங்க அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வீடு மந்த்ரா மேம் தங்கியிருந்த அறையாகட்டும், அவங்க வந்து அந்த மந்த்ராவின் பார்வையில ஊடகம் நடத்தக்கூடிய அறையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வெளிச்சம் அறக்கட்டளையை நம்பி வரக்கூடிய திருநங்கைகள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து எல்லாரையுமே அவங்க வீட்டுல தங்க வைக்க முடியாது அப்படின்றதுக்காக இங்க பக்கத்துல ஒரு ரூம் போட்டு ஒரு வீடா கட்டி இந்த இடத்துல வந்து இந்த ட்ரஸ்ட்ல வரக்கூடிய திருநங்கைகளை ஆதரிக்கலாம் அப்படின்னு இந்த வீட்டை கட்டிட்டு இருந்தாங்க. இதை இன்னும் முடிக்க கூட இல்லை, முழுசா கட்டி முடிக்க கூட இல்லை. அதுக்குள்ள அந்த வீடு என்ன கதியா இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ திருநங்கைகள் இருக்க சூழல்ல வெளிச்சம் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு நிறுவனம் மூலமா எத்தனையோ ஒரு நூற்றுக்கணக்கான திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய திருநங்கை அவர்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக பசியை போக்குவதற்காக வாங்கி வச்சிருந்த அரிசியை கூட விட்டு வைக்காம அவங்க வந்து இப்படி கீழே கொட்டி நாசம் செய்து அது சேதப்படுத்திருக்காங்க. இந்த கோடை காலத்துல எவ்வளவு பேர் வெயில் காலத்துல கஷ்டப்பட்டு வெயில் தாங்க முடியாம இருக்க சூழல்ல தான் மட்டும் ஏசியில இருந்தா போதாது, தன்னை நம்பி வரக்கூடிய திருநங்கைகளுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக வாங்கப்பட்ட புது ஏசி இது. போன மாசம் தான் ஒரு 20 நாள் தான் ஆகுது இந்த ஏசி வாங்கி, அதற்குள்ள இந்த ஏசியோட நிலைமை இதுவா இருக்கு. இன்னும் மாட்ட கூட இல்லை, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பாக்ஸ்ல இருந்து இந்த மாட்டப்படாம அப்படியே இருக்கு. இந்த ஏசியை வந்து ஃபேன் முதற்கொண்டு இந்த ரெக்கைகள் எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்காங்க. எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டுல பல கிராமங்கள்ல இருந்து திருநங்கைகள் ஆக்கப்பட்டு ஒரு பிழைப்பு தேடி சென்னைக்கு வரக்கூடிய பல திருநங்கைகளை ஏமாற்றி அடிமைத்தனம் செய்து அப்படியெல்லாம் அந்த பணத்தில் வாழக்கூடிய பல திருநங்கைகள் செய்த ஒரு வேலை தான் இது. ஒரு நல்லதுக்காக, அதாவது தன்னை நம்பி வர ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு தன்னை போல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், வாழ்வாதாரம் அளிக்கணும் அப்படின்ட்டு அப்படி அவங்க செய்யக்கூடிய அந்த சேவைகளுக்கு கிடைத்த ஒரு தண்டனை தான் இது. அப்படி இருக்கக்கூடிய திருநங்கைகள் இவங்களை பார்த்தாது திருந்தணுமே தவிர இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதா எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா திருநங்கை போராளி, அதாவது திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய அநீதிக்காக குரல் கொடுத்த ஒரு திருநங்கைக்கு நடந்த ஒரு அநீதி என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம். இதற்கு அப்புறமா ஜஸ்டிஸ் ஃபார் மந்த்ரா அப்படின்ற ஹேஷ்டாக எல்லாரும் ட்ரெண்ட் பண்ணணும், மந்த்ரா மேம்க்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றத எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. இது போன்ற செயல்கள் இதுக்கப்புறம் மந்த்ரா மேம்க்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு திருநங்கைக்கும் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் யாராலும் நடக்கக்கூடாது. திருநங்கைகள் எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும் அப்படின்றதையும் இதற்கப்புறம் கத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். இதுக்கப்புறம் தமிழக அரசு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை, கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. நன்றி.